ஸோ இப்போ விஜய்க்கான வாய்ப்பு அப்படிங்கிறது என்னவா இருக்கு? ஏன்னா பாஜக தொடர்ச்சியா பேசுறாங்க, திரு நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் அழைக்கிறோம் பேசுறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. கொள்கை எதிரி அப்படின்னு ரொம்ப ஓப்பனா டிக்ளேர் பண்ண ஒருத்தரை தன்னுடைய கூட்டணியில் சேர்த்துக் கொள்வது என்பதும் இல்ல விஜய் போய் சேருவாரு அப்படிங்கிறது எந்த நம்பிக்கை? இன்னுமா நீங்க அதெல்லாம் நம்புறீங்க? கொள்கைன்னு ஒன்று இருக்கா சார்? தேர்தல் அரசியலில் கொள்கையும் கிடையாது, வெக்கமும் கிடையாது சார். யாருக்குமே வெக்கம் கிடையாது. நீங்க நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். எதுக்காக பிஜேபின்னு திமுகவும் சொல்றது இல்ல, ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லுவேன், அது அரசியல் ரீதியான தவறு. விஜயும் அதை சொல்லக்கூடாது. திமுக அதிமுகன்னு சொல்லுங்க சார். அதிமுகங்கிற பேரையே விஜய் சொல்றதே இல்லை. விமர்சிக்க வேண்டிய நேரத்தில் கூட விமர்சிக்கிறதில்ல. எதுக்கு பிஜேபின்னு தூக்கிட்டு வர்றீங்க? நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பேசுங்க. அப்போ நீங்க தேர்தலில் போட்டியிடல, அப்பதான் கட்சி ஆரம்பிச்சுட்டு இருந்தீங்க. அண்ணாதிமுக பேரை ஏன் சொல்ல மாட்டார்? அப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அதில் தான் இருக்கு. என்ன சார் ஆப்ஷன்? 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, நான் யார், 2 பேரும் சரியில்லை, யாரும் சரியில்லை, நான் ஒரு தெளிவான புதிதாக அரசியலை கொண்டு வரணும்னு நினச்சேன், நான் நின்று பார்க்குறேன்னு தனியாக நிற்கலாம். எவ்வளோதான் நமக்கு இருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு விஜயகாந்த் மாதிரி. அப்படி இல்லையா, நான் எந்த தியாகத்துக்கும் தயார். எதற்காக? தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக உங்களை வஞ்சிக்கிற திமுகவை வீட்டுக்கு அனுப்ப நான் இந்த தியாகத்துக்கு தயார். முதலமைச்சராகிறதா இந்த கனவை நான் இந்த தேர்தலில் விட்டுறேன்னு சொல்லிட்டு நேராக நான் சொன்ன மாதிரி ராயப்பேட்டாக்கு வருவார். அப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, கொள்கை எதிரிலாம் சொல்லிட்டாரு, பிஜேபி இருக்கிற அதிமுக அன்னைக்கு அவர் வருவாரா? வரமாட்டார்னு யாராவது நம்புறீங்களா? ஒய்பிரிவு பாதுகாப்பு எப்படி சார் கிடைச்சிச்சு விஜய்க்கு? யாரை சார் போய் பார்த்தீங்க? நீங்களும் நானும் கேட்டால் கொடுப்பாங்களா சார்? சம்பளத்தை நான் தர்றேன் அந்த 10 பேருக்குனாலும் கொடுக்க மாட்டாங்க. பிஜேபி மனது வைத்தால் தான் அது கிடைக்கும். எப்படி கிடைச்சிச்சு? ஸோ ஒரு உறவு இதெல்லாம் இருக்கட்டும். நான் விஜய் பாதுகாக்கப்பட வேண்டிய நபர், அதை நான் கொச்சைப்படுத்த விரும்பல. எப்படி வாங்குனீங்க? கொள்கை எதிரிக்கிட்ட யாருக்கிட்ட லெட்டர் கொடுத்து விட்டீங்க சொல்லுங்க. நேர்மையான அரசியலை விரும்புகிற விஜய் சொல்லணுமா இல்லையா? அந்த ஃபார்மா எப்படி, யாரை போய் பார்க்கணும், அப்ளிகேஷன் எப்படி சார் நிரப்புனீங்க, அதெல்லாம் நான் கேட்கல. பொலிட்டிக்கலாக கேட்குறேன். யாரை பார்த்தீங்க, உங்களுக்கு எப்படி இவ்வளவு விரைவாக கிடைச்சது? எந்த திரட்டும் பொதுவெளியில் அவருக்கு வரல. ஃபோன் வந்துச்சா, இல்லை யாராவது குண்டு வீசினாங்களா? வீசின குண்டு எங்களுக்குலாம் தெரியலையா? என்ன நடந்துச்சு, எப்படி இவ்வளோ சீக்கிரம் கிடைச்சுன்னு சொல்லலை. ஸோ அப்படி ஒரு சூழல் வந்தால் எல்லாரும் சொல்கிறாங்க டிசம்பரில் எடப்பாடி பிஜேபியை கட் பண்ணி விட்டுருவாருன்னு. ஏன் சார், கிட்டத்தட்ட கன் பாயிண்ட்ல கொண்டாந்து வச்ச மாதிரி இந்த கூட்டணியை உருவாக்குனாங்க இவ்வளவு அவசரமா. அதுக்கு உடன்பட்ட எடப்பாடி எந்த தைரியத்துல கட் பண்ணி விடுவார்? இல்ல பரவலா அப்படி பேசப்படும். ஒருவேளை விஜய் அந்த கண்டிஷனை போட்டா, இல்லைங்க தெரிஞ்சோ தெரியாமல நான் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டேன் பிஜேபியை, அவங்க இல்லைன்னா நான் வரேன்னு சொன்னாருன்னா எடப்பாடி அப்போ என்ன பண்ணுவார்? தானோ அல்லது தன் சார்பாக ஒருத்தர் அனுப்பியோ, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, வராத ஆள் வர்றேன்ட்டாரு, இப்போ வெளியேறுங்க, நம்ம ஜெயிச்சுக்கிருவோம் அப்படின்னு பிஜேபி சமாதானப்படுத்தி வெளியே அனுப்புவார்.